Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. அதாவது எங்களுக்கு PCOD இருக்கு, PCOS இருக்கு, irregular periods இருக்கு சிஸ்டர். நாங்கெல்லாம் எப்படி வந்து நாசாலியா சீடை வந்து நாங்க எடுத்துக்கிறது? எங்களுக்கு irregular problems இருக்கு, அதை சரி பண்ணணும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PCOD கட்டிகளை கரைக்கணும். சோ எத்தனை மாதங்கள் நாங்க சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்? அதுக்கு அப்புறம் நாங்க கருத்தரிக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலரா கேட்டுட்டு இருக்கிற क्वेश्चन தாங்க. சோ அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது PCOS, PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்க, irregular period இருக்கிறவங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாதங்கள் எடுத்துக்கணும், எத்தனை நாட்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ பிரெக்னன்சிக்கு நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் PCOD, PCOS irregular ப்ராப்ளம்னால வந்து கருத்தரிக்க முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இருந்தா நம்ம போட்ட 3 நாட்களில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வீடியோ இருக்கு இல்லையா, சோ அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா போதும். ஒரு மாசம் ஃபாலோ பண்ணாலே நீங்க வந்து அடுத்த மாதம் வந்து கருத்தரிச்சிடலாம். ஆனா இப்போ உங்களுக்கு irregular ப்ராப்ளம் இருக்கு, PCOD ப்ராப்ளம், PCOS ப்ராப்ளம் இருக்கு. சோ அதை எப்படி சரி பண்றது, அதுக்கப்புறம் எப்படி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு நம்ம மருந்து வந்து சாப்பிடுறது அப்படிங்கறத ஃபுல் டீடைல் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PCOD, PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லிடுறேன். அதாவது PCOD ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பீரியட் வரல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் போட்டாதான் பீரியட் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது PCOD, PCOS பேஷண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு டேப்லெட் போட்டாதான் சிஸ்டர் வந்து பீரியட் வருது. சோ அப்போ நாங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு டேப்லெட் போட்டாதான் பீரியட் வருது, இப்ப டேப்லெட் போட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் போட்டுட்டீங்க, இப்ப வந்து பீரியட் வரப்போகுது, ஒரு 4-5 டேஸ்க்குள்ள வந்து வந்துடும். அப்ப பீரியட் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பீரியட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி டேப்லெட் போட்டு உங்களுக்கு பீரியட் வந்துருச்சு. சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து உருண்டை வந்து போட்டிருந்தோம் இல்லையா, 3 நாட்களில் கர்ப்பம் தரிக்க அந்த உருண்டை வந்து இருக்கு இல்லையா, சோ அந்த சாலியா உருண்டையை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க பீரியட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து சாப்பிடணும். நான் சொன்ன ப்ரொசீஜர்லயே வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்களுக்கு, அதாவது 90 நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சாலியா விதைய 1 கிளாஸ் தண்ணியில நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எம்டி ஸ்டொமக்ல ரெகுலரா வந்து இது குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 30 டேஸ்க்கு கிட்ட வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பீரியட் உங்களுக்கு நேச்சுரலாவே பீரியட் வந்துரும். அதாவது நீங்க இந்த சாலியா மருந்து சாப்பிட்டனாலையும் இந்த சாலியா உருண்டைகள் வந்து சாப்பிட்டனாலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா பீரியட் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அது வந்து அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட் மந்த் நீங்க மாத்திரையே போட தேவையில்ல, அதாவது டேப்லெட்டே யூஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராவே பீரியட் வந்து வர ஆரம்பிச்சிடும். சோ அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப பீரியட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா 30 டேஸ்க்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்களா, சோ இடையில வந்து பீரியட் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த சாலியா உருண்டைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 டேஸ்க்கு வந்து சாப்பிடணும். 3 டேஸ்க்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் 4th டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சாலியா விதையை ஊற வச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 மாதங்கள் வந்து நீங்க இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி நான் சொன்ன மாதிரி 3 மாதங்கள் ஃபாலோ பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு PCOD வந்து அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், PCOD, PCOS ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதமாவது சாப்பிடணும். அதாவது 2 மாதம் நீங்க சாப்பிடும்போது அந்த 2 மாதமுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிகள் வந்து வெளியே வர்றது நீங்களே கண்கூட வந்து பார்க்க முடியும். கொஞ்சம் பிளட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா வந்து வரும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு PCOD, PCOS கட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமா தான் இருக்கு, அந்த ப்ராப்ளம் 3 மாசமா தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 மாசம் சாப்பிடும் போதே, அதாவது அந்த 30 நாட்கள்ல அந்த 1 மாசம் சாப்பிடும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிளியர் ஆயிரும். அதாவது அந்த கட்டிகள் வந்து வெளியே வந்துரும். 2வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு irregular periods வந்து சரியாகிரும்.
ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டிகள் வந்து வெளியே போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மந்த் இர்ரெகுலர் பீரியட் வந்து சரியாகி ரெகுலர் பீரியடா வந்து வர ஆரம்பிச்சிடும் தேர்ட் மந்த்ல இருந்து. ஸோ 2 மாசம் வந்து இந்த மாதிரி நடக்கும். 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியடா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலர் பீரியடா வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 உருண்டைகளை பீரியட் வந்தப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11வது நாள்ல இருந்து 16வது நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அதாவது நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரியே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துல உங்க பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி இர்ரெகுலர் பீரியடையும் ரெகுலர் பீரியடா மாத்தி 3வது மாதம் அடுத்த 3வது மாதமே நீங்க கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும். ஸோ கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதே ப்ரொசீஜர்ல நீங்க ஃபாலோ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3வது மாதமே நீங்க வந்து கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. 100 இல்ல 200% இருக்கு. நிறைய பிசிஓடி பேஷண்ட்க்கு வந்து நல்ல சக்சஸ் ஆயிட்டு வர ரெமெடி. ஸோ இதே ப்ரொசீஜரை தான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்ல தான் சொல்லிட்டே இருக்கோம். நம்ம இதை ஒரு வீடியோவா போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிளாக் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் சரியாயிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ரீசெண்டா. அவங்களுடைய பாசிட்டிவான மெசேஜையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வந்து கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி குட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.